வணக்கம். சித்தாக்க உணவை மறந்து மறந்தே உணவு. நம்மள அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம நஞ்சு மாதிரி பட்டுடுச்சு அப்படின்னாலும், இல்லை ஒரு சில பொருட்கள் சாப்பிட்ற பொருட்கள் வந்து நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக நிறையா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும், அதை முறிக்கிறதுக்கு, அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓரளவுக்கு நம்ம ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ எருக்கம் பாலே எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் விளையாடும் போதோ சரி, வீட்டில் சாமி மடத்துக்கு போய் அதுங்க விளையாடும் போதோ சரி, பிள்ளைங்க வந்து எருக்கம்பால் அவங்க வாயில் பட்டுடுச்சு, தோட்டத்தில் விளையாடும் போது எருக்கம்பால் அவங்க வாயில் பட்டுடுச்சு அப்படின்னா, உடனே அந்த நஞ்சை முறிக்கிறதுக்கு அவங்களுக்கு பசுமோர் இல்லைன்னா நெய் கொடுக்கலாம். இதே குழந்தைகள் வந்து தெரியாமல் கற்பூரம் நம்ம சூடம் ஏற்றி காட்டுறோம் இல்லையா சாமிக்கு, அந்த கற்பூரத்தை வாயில் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே காசு கட்டி எடுத்து பழரசத்தில், அதாவது ஃப்ரூட் ஜூஸில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து மோரில் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நஞ்சு வந்து அவங்களுக்கு நீங்கிடும். இதே நம்ம நிறைய உளுந்து பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு உளுத்தங்கஞ்சியோ உளுந்து வடையோ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா, இது எது கழிக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மிளகு சீரகத்தை உடனே சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம உளுந்து நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உளுந்தை வந்து மிளகு சீரகத்தோடு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது நிறையா சாப்பிடும்போது நம்மளால் அதனால் ஏற்படுற நமக்கு நஞ்சு, அதாவது ஒவ்வாமை சரியாமை நமக்கு வராது. அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழம் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மிளகும் கற்பூரமும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வாழைப்பழம் நிறையா சாப்பிட்டதால வர பிரச்சனைகள் நமக்கு வராது. இதேமாரி பலாப்பழம். பலாப்பழம் சீசனில் நிறையா பலாப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நமக்கு நினைக்கிறோம். ஸோ இந்த பலாப்பழத்தை நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட சேர்த்து தேனோ பசு நெய்யோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த பலாப்பழம் நிறையா சாப்பிட்றதால ஏற்படுற வயிறு பொறுமல், புளியப்பம் இது எல்லாமே குணமாயிடும். அதேமாரி தேன். ஒரு சிலருக்கு வந்து தேன் ரொம்ப பிடிக்கும், காலையில் ஒரு ஸ்பூன் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு சிலருக்கு தேன் தொடர்ந்து குடிக்கும் போதும் சரி, ஏதாவது போய் அது நாட்பட்ட தேனாக இருந்தாலும் சரி, அது கலப்பட தேனாக இருந்தாலும் சரி, நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா இதை வந்து வெந்த கறியோட நீர் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம மட்டன் சூப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய தேன் சாப்பிட்ட அந்த ஒவ்வாமை வந்து நமக்கு இருக்காது. இதே சுண்ணாம்பு, அதாவது வெற்றிலையோட நிறைய சுண்ணாம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இல்லைனா சுண்ணாம்பு ஏதாவது குழந்தைகள் வாயில் பட்டுடுச்சு, அதிகமாக பட்டுடுச்சு அப்படின்னாலும் உடனே அந்த வாயில் வந்து உடனே மஞ்சளை வந்து குழச்சி வாயில் தடவிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயை கொஞ்சம் கொப்பளிக்க செய்யலாம். இது வந்து அந்த ஒவ்வாமை வந்து நமக்கு வராமல் பார்த்துக்கும். இதே அடுத்தது கடலை, துவரை, மொச்சை. இது நிறையா சாப்பிட்டோம், மொச்சை குழம்பு நிறையா சாப்பிட்டோம், மொச்சை நிறையா எடுத்துக்கிட்டோம், துவரம்பருப்பு நிறையா சாப்பிட்டோம், இதனால் நமக்கு வந்து ஒவ்வாமை அதாவது சரியாமல் இருக்குது, வயிறு உப்பிசல் இருக்குது அப்படின்னா செம்மண் கலந்த ஜலம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதாவது இது குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாமிட் சென்சேஷன் வந்து வாமிட் வந்துடும். ஸோ இந்த வயிறு பொறுமல், இந்த வயிறு சரியாமல் இருக்க பிரச்சனையெல்லாம் உடனே குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எள்ளு நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சர்க்கரை, இப்போ எள்ளு நம்ம நிறையா எடுத்துக்கணும் அப்படின்னா அதனால தான் எள்ளுருண்டை சாப்பிட சொல்கிறது. இதோட சர்க்கரையோ சேர்த்து வெள்ளை நம்ம கலந்து எள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னா எள்ளால் ஏற்படுற பலனும் நமக்கு முழுசாக கிடைக்கும். எள்ளு நிறைய எடுத்துக்கிறதால வர பிரச்சனையும் நமக்கு குணமாகும். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயமும் சரி, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம நமக்கு தேவையான அளவு சாப்பிட்டாலே போதும். அந்த கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும்னு நினச்சா இந்த மாதிரி இப்போது மிளகு ஜீரகத்தோட தான் உளுந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதேமாரி பலாப்பழத்தோட தான் தேன் பசு நெய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து சாப்பிடும்போது, மற்ற பொருட்களோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட பலனும் நமக்கு முழுசாக கிடைக்கும். நிறைய சாப்பிடும்போது ஏற்படுற பிரச்சனையும் நமக்கு வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.